ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஷாப்பிங் அண்ட் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மந்த்துக்கான க்ராசரி டிமார்ட்டில் என்னென்ன நான் வாங்கியிருந்தேன் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் வாங்கினது பார்த்திங்கன்னா இந்த டவ்வோட சீரம் பார் கலெக்ஷன் தான். 5 பார்ஸ் இதில் இருந்தது. பெங்களூர் கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டராக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ட்ரை பண்ணி விட்டுரும் ஸ்கின்னை. ஸோ இது வந்து pH பேலன்ஸான ஒரு சோப்பு. இன்னும் 50% வரைக்கும் ஆஃபர்ஸ் இருந்தது. அதனால் இந்த ஒரு சோப்பை நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த சோப் பார் கலெக்ஷனில் 5 டிஃப்ரெண்ட் சோப் பார்ஸ் இருந்தது. ஒவ்வொரு சோப்பும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் இருந்தது. செராமைடு இருக்குது, ரோஸ் பெட்டலோட இதில் இருக்குது, ரிஃப்ரெஷிங்கான ஒரு சோப் இருக்குது, இன்னும் மில்க் க்ரீம் பேஸ் பண்ண ஒரு சோப் இருக்குது. இது போல் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் கொண்ட சோப்பு தான் இதில் இருக்குது. ஸோ ஒரே சோப்பு கிடையாது. அது நல்லா தான் இருந்தது. யூஸ் பண்ணி பார்த்து எது நமக்கு பிடிச்சதோ அந்த மாதிரியான சோப் நம்ம வாங்கிக்கலாம். இல்லை இந்த செட்டே தான் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த செட்டு கூட வாங்கி யூஸ் பண்ணலாம். அந்த போல் டவ் சோப்பு பொறுத்த வரைக்கும் இது ஸ்கின்னை எந்த ட்ரையும் பண்ணாது. ரொம்பவே சாஃப்டான pH பேலன்ஸான ஒரு சோப். அதனால தான் வாங்கியிருக்கிறேன். டவ்வோட பாடி வாஷ் கூட ஒன்று வாங்கியிருக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. பட் பாடி வாஷை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக தீந்துடும். பட்டு சோப்புனா கொஞ்சம் நிறைய நாள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த சோப் பார் வாங்கினது. ஆஃபர் ப்ரைஸ்லேயும் கிடச்சிருந்தது. அதனால் வாங்கியிருக்கேன். உங்கள் ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்குது, ஒரு pH பேலன்ஸான ஒரு சோப்பு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த டவ் சோப்பு வந்து தாராளமாக சூஸ் பண்ணலாம். அப்புறமா நான் என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டவ்வோட ரெஃப்ரெஷிங் பாடி வாஷ் தான். இதுவுமே ரொம்ப நல்ல ரெஃப்ரெஷிங்கான ஸ்மெல்லாக இருந்தது. அதனால வாங்கியாச்சு. ரேட்டும் பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் ரொம்ப ஆஃபர் ப்ரைஸில் தான் கிடச்சிது டவ்வோட ப்ராடக்ட்ஸ். ஸோ தட் இதுவும் வாங்கியாச்சு. எப்படினாலும் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தானே இல்லையா, வீட்டில் யாராவது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கினது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த யார்ட்லியோட ஹேண்ட் வாஷ் எப்போவுமே வாங்குறது தான். பை 1 get 1 ஃப்ரீயில் இருந்தது. அதனால் இதுவும் வாங்கியாச்சு. இங்கே ஒரு பேக் தான் இருக்குது. இன்னொரு பேக் நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதனால் உங்களுக்கு காட்ட முடியலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோல்கேட்டோட மேக்ஸ் ஃப்ரெஷ் ஜெல். இது எப்படினாலும் நம்ம வீட்டுக்கு தேவை. மெகா பேக் வாங்கினேன். இதில் 150 கிராம்ஸில் 2 பேக் உள்ளே இருக்கும். ஸோ நிறைய நாளுக்கு வச்சு யூஸ் பண்ணுறது போல் வரும். இது டெய்லி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தானே. இது எப்படியா இருந்தாலும் நம்ம வீட்டில் இதோட தேவை அதிகம். ஸோ தட் நம்ம பேக்கை வாங்கி வச்சா நமக்கு லாபம் தானே. அதனால் இந்த ஒரு பெரிய பேக் வாங்குறது. எப்போவுமே நான் இது போல் தான் வாங்குவேன். இது 150 கிராமோட ஒரு பேக் வாங்கினதுக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது ப்ரைஸ் பாயிண்டில். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் டோன் பவுடர் வாங்கியிருக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த ஒரு பவுடர் நான் யூஸ் பண்ணுறது. எப்போவுமே சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு ஒரு பவுடர் போடுவேன், யார்ட்லியோடது யூஸ் பண்ணுவேன். பட் இந்த வாட்டி இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன். தெரியல எப்படி இருக்குது அப்படிங்கிறது, பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நந்தினியோட கீ. நிஜமாகவே சொல்கிறேன், ஒரு பியூரான கீ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஒரு கீ வாங்கி யூஸ் பண்ணலாம். இது ஒரு பெரிய டப்பு தான் நான் வாங்கியிருக்கேன். இது கொஞ்சம் நாளுக்கு வரும் எனக்கு. அதனால தான் வாங்கினது. நிஜமாக இதோட பியூரிட்டி டெஸ்ட்டெல்லாம் கூட நான் பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே பியூரான ஒரு கீ. அதனால் நம்பி நாம் வாங்கலாம். குட்டீஸுக்கும் நாம் கொடுக்கலாம். இப்போ தோசை ஊற்றும் போது அதில் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப ஹெல்தியான ஒரு ப்ராடக்ட். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வீட்லேயும் இருக்கணும். இது போல் நல்ல கீயாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிமியா டேட்ஸ் தான். நான் எப்போவுமே சொல்லுவேன், எல்லா மந்த்தும் கண்டிப்பாக க்ராசரிஸ் வாங்கும்போது ஒரு டேட்ஸ் பேக் இருக்கும். அதுவும் டிமார்ட்லனா எல்லா ப்ராடக்ட்டுக்கும் கொஞ்சம் ஆஃபர்ஸ் இருக்கும் இல்லையா, அது போல் டேட்ஸுக்கும் ஆஃபர் இருந்தது. நல்ல டேட்ஸ், அதனால் வாங்கியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கலர் பென்சில் செட் வாங்கியிருந்தேன் பாப்பாக்காக. ஸ்கூலுக்கு வேணும், எக்ஸாம்ஸ் வரும், அப்போ யூஸ் பண்ணணும். ஸோ எதனாலும் வேணும், அதனால் வாங்கியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சுண்டல் வாங்கியிருந்தேன். கண்டிப்பாக நல்லது. குட்டீஸுக்கு கொடுக்குறதா இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் தாராளமாக சாப்பிட்லாம். ஏன்னா ப்ரோட்டீன் இருக்குது இதில். ஸோ வெஜிடபிளோட ப்ரோட்டீன் சோர்ஸ் இந்த கொண்டக்கடலை. ஸோ கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு மந்த்து வந்து உளுந்து வாங்கலை. ஸோ இந்த வாட்டி வாங்கியாச்சு. இன்னொன்று என்னென்னா இந்த கருப்பு உளுந்து வாங்கியிருக்கிறேன். இது எப்படி குக் பண்ணணும்னு கூட தெரியாது. பட் ஏதாவது பார்த்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கியிருக்கேன். ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணுறதுக்கு நாம் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த கருப்பு உளுந்து வாங்கியிருக்கிறேன். இன்னும் பார்த்திங்கன்னா இந்த
ராகி வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் நான் வாங்கியிருக்கேன். இது எப்படி குக் பண்ணணும் அதெல்லாம் தெரியாது. பட் ஏதாவது வீடியோஸ் பார்த்து ஏதாவது பண்ணலாம், ட்ரை பண்ணுவோம். எல்லோரும் சாப்பிட்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் திரும்பவும் வாங்கலாம். ஏன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ப்ராடக்ட், அதனால தான் வாங்கியிருக்கேன். ட்ரை பண்ணி பார்க்குறேன் எப்படி குக் பண்ணணும், எதுவுமே தெரியாது. பட் இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கினது. இப்படி மந்த்லி கிராசரிஸ் என்னென்ன தேவை அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்னது போல் வீட்டிலையே லிஸ்ட்டு போட்டு வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேவையில்லாத ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கவும் மாட்டீங்க. அப்புறம் இந்த ஒரு கேஷ்யூ நட் வாங்கியிருந்தேன். புலாவ், பாயசம் எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் பார்த்திங்கன்னா சால்ட்டு, எப்போவுமே இந்த ஹிமாலயனோட ராக் சால்ட்டு தான் வீட்டில் யூஸ் பண்ணுறது. டிமார்ட்டில் கொஞ்சம் ஆஃபர் ப்ரைஸில் கிடைக்கும், அதனால் வாங்கியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆட்டா எப்படினாலும் எல்லா வீட்டுக்கும் தேவை இல்லையா, அதனால் இதுவும் வாங்கியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் தான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது. பட் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிரவுண்ட்நட் ஆயில் வாங்கியிருக்கோம். ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கினது பொரிக்கிறதுக்கெல்லாம். சன்ஃப்ளவர் ஆயிலை கம்பேர் பண்ணும்போது கிரவுண்ட்நட் ஆயில் கொஞ்சம் ப்ரைஸ் கூட தான் இருந்தாலும் கொஞ்சம் ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இது ட்ரை பண்ணலான்னு வாங்கியிருக்கு. பட் இதோட டேஸ்ட் ஏதாவது டிஃபர் ஆகுதா அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு லைசால் 2 months ஆச்சு வாங்கி. ஸோ இந்த வாட்டி வாங்கியாச்சு இந்த லைசால். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த லெமனோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் எல்லோ கலர் லைசால் எப்போவும் வாங்குறது. அப்புறம் கம்ஃபர்ட், இது ஒரு 2 monthsக்கு வரும். ஸோ கம்ஃபர்ட்டும் வாங்கியாச்சு. லாஸ்ட் மந்த் வாங்கலை, ஸோ இந்த வாட்டி வாங்கியாச்சு. கம்ஃபர்ட்டும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். மிச்ச கலர்ஸை கம்பேர் பண்ணும்போது எனக்கு இந்த ஒரு கலரில் இருக்கிற பேக்கெட்டு ரொம்ப பிடிக்கும், அதனால் இதுவும் வாங்கியாச்சு. எப்போவுமே ஜங்கு கொடுக்கக்கூடாதுன்னு தான் நினப்பேன். ஆனால் குட்டீஸ் இல்லையா, ஸ்கூலில் போயிட்டு வரும்போது நூடுல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பா, அதனால் வாங்கியாச்சு. நிறைய வாங்கி வச்சா தானே கொடுக்கணும், அதனால் கவுண்ட் பண்ணி வாங்கினா இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடலாம். அதனால் கம்மியாக தான் வாங்கினேன். முடிஞ்ச அளவு நீங்களும் ஹெல்த்தியாக பிள்ளைங்களுக்கு கொடுத்து பழகுங்க. பட் குட்டீஸ் எல்லாம் இப்போது ஹெல்த்தியாக சாப்பிட்றத அவங்களும் விரும்ப மாட்டாங்க. பட் நம்மளால் முடிஞ்ச அளவு நாம் கொடுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு இட்லி ரைஸ் வாங்கியிருந்தேன். இது ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன், அதனால தான் நான் முன்னாலவே வீடியோ எடுத்து வச்சுருந்ததை காட்டியிருக்கிறேன். இவ்வளோ தான் நான் இந்த மந்த்துக்கு டிமார்ட்லேருந்து க்ராசரிஸ் வாங்கியிருந்தேன். ஸோ இது போல் நமக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும் நம்ம லிஸ்ட்டு போட்டு போய் வாங்கிட்டு வந்தோன்னா நமக்கு தேவையானது மட்டும்தான் நம்ம வாங்குவோம். எக்ஸ்ட்ரா நமக்கு காசு செலவு ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், டாட்டா.